ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம சூர்யா நடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. 3 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யா நடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன 3 படங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு சூர்யாவினுடைய 23வது வயசில் காதலே நிம்மதி அப்படிங்கிற படம் வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு இசை தேவா தான் இசையமைச்சிருக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா சீவிதா ஜர்மா அப்படிங்கிற கதாநாயகி தான் ஜோடி சேர்ந்திருக்காப்ல. இந்த படத்தை இந்திரன் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தில் சந்துரு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்லங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு தன்னுடைய 26வது வயசில், அதாவது நம்ம சூர்யாவினுடைய 26வது வயசில் ஃப்ரெண்ட்ஸ் படம் தாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு இசை வந்து இளையராஜா இசையமைச்சிருக்காப்ல. இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா விஜயலட்சுமி நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் சித்திக் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதுலேயும் சந்துரு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்லங்க. இந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 3வது படம் என்னன்னு பார்த்துலாமா? 3வது படம் 2018ஆம் ஆண்டு சூர்யாவினுடைய 43வது வயசில் தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற படம் தான் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தை மியூசிக் வந்து அனிருத் இசையமைச்சிருக்காப்ல. இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டேரக்டர் விக்னேஷ் சிவன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தில் இனியன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்காப்லங்க. இந்த 3 படங்களும் நம்ம சூர்யா நடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள்ங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு, கதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிரிக்குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.